வணக்கம் சார். வணக்கம். 2026 பொது பலன்கள்ல 27 நட்சத்திரத்துக்கும் நீங்க பலன்கள் சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம் சார். சில நட்சத்திரங்களுக்கெல்லாம் மறுதாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுல ஒரு கேள்வி, வருட வருடம் மறுதாலி கட்டுறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மருதாளி கட்டுறது எப்போ அப்படின்னா, ஜன்ன ஜாதகம் தான் அது பேசும். பொதுவாக அஸ்த நட்சத்திரம் வருது அப்படின்னா 2026 2027 2028 2029க்கான பலன் கிடையாது. அது மருதாளி கட்டுறது ஒரு தடவை தான். அந்த நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது, ஒரு பிரிவினை இருக்குது, பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் போகிற மாரி இருக்குது, இல்லை கோர்ட்டு கேஸ் போயிட்டாங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு மருமங்கலையும் வாங்கிட்டு வந்து அந்த தாலி கட்டுங்க. ஒரு தடவை தான். நீங்கள் வருஷம் 26, 27, 28 பலன்லாம் சொல்லலை. அது நல்லதாக போச்சு. அது ஒருத்தர் கேட்டது, சார் உத்திரட்டாதி நட்சத்திரம் போணுச்சுன்னா யாருக்காச்சும் ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ உத்திரட்டாதி நட்சத்திரம் போணுச்சுன்னா அப்போ அதை கொஞ்சம் பார்த்து மாரி பாருங்கள். இல்லை போராட நட்சத்திரம் போணுச்சுன்னா அதை கொஞ்சம் பாருங்கள். திருவாதிரை நட்சத்திரம் போணுச்சுன்னா அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதா தவிர மற்றபடி யாருக்கும் வருஷமெல்லாம் மறுதாலி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்த நட்சத்திரமாக இருக்குது, குடும்பத்துக்குள்ளே உண்மையிலே பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸில் இருக்குது அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து ஏதோ ஒரு கோவிலில் போய் ஒரு பிள்ளை கோவிலில் போய் திருமாங்கலை வாங்க வேண்டாம். மஞ்சளை வாங்கி மஞ்சள் காயத்தில் நம்ம அதுக்கு முன்னாடி மஞ்சள் தான் தாலி, அதுக்கு பிறகு தான் பூ தாலின்னு கட்டுவாங்க, அதுக்கு பிறகு மஞ்சள் தாலி கட்டுவாங்க. இப்போ தான் தங்கமாக மாறி போச்சு. ஆக மஞ்சள் தங்கமாக மாறி போச்சு. ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இதுக்கு இன்னாரும் அடையாளத்துக்கு, ஒரு சம்பிரதாயத்துக்கு, ஒரு அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பந்தத்தை நிலைநிறுத்துறதுக்கும் அந்த மஞ்சள்ங்கிறது ஒரு கடினமான ஒரு பொருளாக இருந்து அந்த கல்யாண வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் கண்கண்ட தெய்வமே கணவன் அப்படிங்கிற மாதிரி இழுத்துக்கிட்டு போகணும், கையை பிடிச்சி கோத்து கொண்டு போகணும், குடும்ப வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் கொண்டு போகணும்னு உணர்றதுக்கு தான் அந்த மஞ்சள்ங்கிற விஷயம் மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்கு அந்த மஞ்சள்ங்கிற ஒரு பொருளையும் ஒரு அழகாக தாலியாக மஞ்சளை கோர்த்து திருமாங்கலை காயத்தில் கட்டினதான். இனி தங்கமாக மாறி போச்சு. அதை விட்டு திருமாங்கல்யம்லாம் வாங்க வேண்டாம். அடுத்த கேள்வி வந்துடும், சார் அதுக்கு திருமாங்கல்யம் வாங்கணுமான்னு வாங்க வேண்டாம். அதே திருமாங்கல்யத்தை நம்ம ஊரில் வீட்டில் மாசிக்காய் இருக்கும், இல்லைன்னா சீயக்காய் பவுட்ரு இருக்குல்ல, அந்த சீயக்காய் பவுடரில் ஒரு தடவை தாலியை நினச்சி எடுத்துகிட்டு அதை கோத்து கட்டினா அது அந்த தோஷம் நீங்குதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதை பண்ண சொல்லுங்கள். மற்றபடி வருஷமெல்லாம் மருமகளை மாற்றணும்னு அப்படி ஒன்றும் ஐதீகமே கிடையாது. அப்படி நாங்கள் சொல்லவும் மாட்டோம், சொல்லியிருக்க மாட்டோம். பொதுவாக 26 பலன் இந்த நட்சத்திரம் வரும்போது மருமகளை மாற்றலாம், அஸ்த நட்சத்திரம் சொல்லியிருப்போம். தவிர 26, 27, 28க்கலாம் அஸ்த நட்சத்திரம் போணுச்சுன்னா மருமகளை மாற்றிங்க.